ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம், கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கன்னிராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தனம் வர உள்ள நாளாக அமைய போகிறது. தனம்னா எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு பணம் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாட்களாக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் இந்த நாள் ஜெயித்து அதனால் ஒரு வரவு வேண்டிய நாளாக அமைய போகுதுங்க. அதுதான் தனம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியம் உயர்வு ஆகிறதுக்கு உண்டான நாளாக அமைய போகிறது. இது எப்படின்னா, எதிர்பாராமல் உங்களுக்கு இந்த ஊதியம் ஏற்றுவாங்க. அவசரப்பட்டோ இல்லையானா நாள் பார்த்தோ செய்ய மாட்டாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கு உண்டான நாளாக அமைய போகிறது. உங்களுடைய சிறப்பான அணுகுமுறையினால பல லாபங்களில் பார்க்க வேண்டிய ஒரு நாளாக அமைய போகிறதுங்க. சிறப்பான அணுகுமுறைன்னு இப்போ பண்ணது இல்லைங்க. என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒரு அணுகுமுறை பண்ணியிருப்பீங்க, ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உண்டான பலன் தான் இந்த நாள் சேரப்போகுது. அந்த பலன் எப்படி இருக்குன்னா, பணம் சம்பந்தப்பட்டதோ தனம் சம்பந்தப்பட்ட ஒரு வரவாக தான் நாளாக அமையுமே தவிர இதனால ஒரு பொருள் நஷ்டமோ இல்லை பொருள் விரயமோ இருக்காது. ஒரு பொருள் லாபமாக தான் அமைய போகுதுங்க. பரிகாரம். கடலூர்ல இருக்கிற திருநறையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கார். அவரை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குறைகளை மனசார அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றுவார். அப்படி உங்களால கடலூருக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு திருநறையூர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார மனசார அங்க வேண்டிட்டு அவல் வெல்லம் இது ரெண்டையும் கலந்து வர்ற ஜனங்களுக்கு தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு தனம் மிக்க நாளாகவும் இந்த நாள் என்றும் ஒரு வரவு உள்ள நாளாக அமையறதுக்கு கடலூரில் உள்ள பொல்லா பிள்ளையார் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பார்க்க போற கனவு எதை பத்தி தெரியுங்களா? காகம். அதான் காக்கா. காக்கா உங்க கனவுல வந்தாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா காக்கானாவே சனி பகவான் சொல்லுவோம், காக்கானாவே நான் துஷ்டன் சொல்லுவோம். ஏன்னா காக்கா வந்தாவே இதுக்கோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு பொருளையோ ஒரு உறவையோ இழக்க போறோம்னு அர்த்தம். பொருளும் உறவும் இழக்க போறது நெருங்கியது இருக்காது, கொஞ்சம் தூர சொந்தமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காதுல கேட்கிற மாதிரி வரலாம். அதனால் உங்க கனவில் காகம் வந்தால் இழப்பு என்று அறிகுறி. நன்றி, வணக்கம்.